வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வாணி அரவிந்த் தமிழ் ஆடியோ நாவல்ஸ் சேனல். இங்கு எழுத்தாளர் வாணி அரவிந்த் அவர்களின் புதினங்களை ஒளி வடிவமாக கேட்டு ரசிக்கலாம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை விழிகள் தேடும் பூங்கவிதை. கதையின் குரலாய் உங்கள் ஆர்ஜே ஜானு. நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. எழுத்தாளரோட அடுத்தடுத்த படைப்புகளை கேட்டு ரசிப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம உங்க லைக்ஸ் கமெண்ட்ஸ் மூலமா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். விழிகள் தேடும் பூங்கவிதை. கவிதை 14. அக்னிவு கண்கள் சிவக்க ஷான்வியை பார்த்து கொண்டு நின்றான். ஷான்வி அழக்கூட தெம்பில்லாமல் உடைந்து போய் அமர்ந்திருந்தாள். அந்த அறையில் நிசப்தம் மட்டுமே பரவி இருந்தது. அந்த அமைதியை குழந்தை ஆதர்ஷ் கலைத்தான். பசியில் அழத் தொடங்கினான். ஷான்வி குழந்தையை தூக்கி கொண்டு அவசரமாக சமையல் அறைக்கு செல்ல அக்னிவ் கூடவே சென்றான். திரும்பி பார்த்தவள் முறைத்தாள். ஆங்கிரிபர்ட், ரொம்ப முறைக்காதடி, குழந்தை என்கிட்ட கொடுத்துட்டு பாலை ரெடி பண்ணு என்றான். யாரு உதவியும் எனக்கு தேவையில்லை என்று சொன்னவள் அடுப்பில் இருந்த பாலை பாட்டிலில் ஊற்றினாள். இதற்குள் குழந்தையின் அழுகுரல் கேட்டு வசுந்தரா எழுந்து வந்தார். இருவரும் சமையல் அறையில் இருப்பதை பார்த்து சிரித்து விட்டார். எதுக்குமா சிரிக்கிறீங்க என எதுவும் புரியாதவனாக தாயின் முகத்தை பார்த்தான். குழந்தைக்கு பால் ஊற்றி தரத்துக்கு 2 பேர் வேணுமா? பொண்டாட்டி கூடவே சுத்துவியா என சிரித்து கொண்டே குழந்தைய கொடுப்பா என் ஆதர்ஷை வாங்கி கொண்டார். நானே குழந்தைய பார்த்துக்கிறேன் அத்தை, கொடுங்க. பார்த்துக்கலாம், குழந்தை இங்கே தானே இருக்கா, புதுசாக கல்யாணம் ஆனவங்க வேற, நீங்கள் போங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் என குழந்தையை தனது அறைக்கு கொண்டு சென்றார். ஷான்விக்கு சற்றே ஏமாற்றமாகத்தான் இருந்தது. ஆங்கிரிபர்ட், அதான் ஆதர்ஷ் அம்மா தூக்கிட்டு போயிட்டாங்களே, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நம்ம ரூமுக்கு போகலாம் என கையை பிடித்து இழுத்தான். அவசரமாக அவனிடமிருந்து கைகளை விடுவித்து கொண்டவள், எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கெல்லாம் அறிவே இருக்காதா? நான் சொல்றது நிஜமாவே புரியலையா, இல்லை புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறியா? எல்லாமே தெரிஞ்சுதான் நான் தெளிவாக இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். ஸோ நான் தெளிவாக தான் இருக்கேன், நீ தான் இன்னும் புரியாமல் பேசிட்டு இருக்க. இங்கேருந்து பேசினா நல்லா இருக்காது. கிரீன் சில்லி மாதிரி இருக்காம நம்ம ரூமுக்கு வா, முன்னாடி போங்க, நான் வரேன் என கூறிவிட்டு அமைதியாக நின்றாள். உன்னை நம்பி போலாமா என தயக்கத்தோடு கேட்டான். கண்ணு முன்னாடி நிற்காம முதல்ல இடத்த காலி பண்ண சொன்னேன் என பற்களை கடித்து கொண்டு கோபத்தோடு சொல்ல, ஓகே ஓகே என்றபடி மெதுவாக தனது அறைக்கு சென்றான். ஷான்விக்கு தர்ம சங்கடமாக இருந்தது. என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்காம பேசுறவங்கள என்னதான் பண்றது என யோசித்தபடியே மெதுவாக நடந்தாள். அவன் இருக்கும் அறைக்குள் போக அவளுக்கு விருப்பமில்லை. ஆனால் வேறு வழியும் இல்லையே. பூனை போல பதுங்கி பதுங்கி ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து உள்ளே சென்றாள். அப்போது அவள் சித்தி வனிதாவிடமிருந்து போனில் அழைப்பு வந்தது. இது வேற நேரம் காலம் தெரியாம என்று நினைத்து கொண்டு அவனையும் பார்த்தாள், போனையும் பார்த்தாள். பொறுமையா பேசிட்டு வா. சரி என்று போனை எடுத்துக்கொண்டு வெளியில் செல்ல முயற்சித்தாள். இங்கே பேசலாமே, எனக்கு தெரியாத ரகசியம் இதுக்கு மேல வேற எதுவும் இல்லையே. சரி என முறைத்து கொண்டு இணைப்பிற்கு உயிர் கொடுத்தாள். சொல்லுங்க சித்தி. இதை பாரு ஷான்வி, குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா அங்கே இருந்து வாழ பாரு. உன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணத்தை பண்ணணும். நீ சண்டித்தனம் பண்ணா உன்னால அவ வாழ்க்கையும் பாதிக்கப்படும், மறந்துடாத. குடும்ப சூழல் புரியும்னு நினைக்கிறேன். நீயும் கஷ்டப்பட்டு எங்களையும் கஷ்டப்படுத்தாத. இது நான் உங்ககிட்ட ஒரு உதவியா கேட்கிறேன். உன் தங்கச்சி வாழ்க்கையை மனசுல வச்சுக்கிட்டு வாழப்பாரு என்று சுயநலமாக பேசி கொண்டிருந்தார். சித்தி, தங்கச்சி வாழ்க்கையும் முக்கியம்தான், அதே சமயம் என்னோட வாழ்க்கையும் முக்கியம்னு எப்போதுமே ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க, சுயநலமா யோசிக்கிறீங்க என கேட்டுவிட்டாள். நான் பேசுவது ஒரு வகையில் சுயநலமாக தெரிஞ்சாலும் இதை விட நல்ல வாழ்க்கை உனக்கு அமைச்சு கொடுக்க முடியுமான்னு தெரியல. அதுவும் தவிர நான் புத்தி சொல்கிற இடத்துல நீ இல்லை. நீ நல்லா வாழ்ந்தாதான் உன் தங்கச்சிக்கு நல்ல வரன் அமையும். நாளைக்கு அக்காவே இப்படின்னா தங்கச்சியும் இப்படித்தான் இருப்பான்னு யாராவது சொல்லிட்டா சம்யுக்தா வாழ்க்கையை நினைச்சு பாரு என்றாள். ஒரு கணம் திகைத்து போய் அமைதியாக இருந்தாள். உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், கேக்குதா? கேக்குது சித்தி. அப்பா எப்படி இருக்காங்க? அப்பா கிட்ட போனை கொடுங்க. மறுமுனையில் அவளது தந்தையின் குரல் கேட்டவுடன் ஷான்விக்கு கண் கலங்கியது. அப்பா என்று சொல்லும் போதே குரல் உடைந்தது. இந்த அப்பாவை மன்னிச்சிரு தங்கம், உனக்கு நல்ல அப்பாவா என்னால் இருக்க முடியல. அதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு மட்டும்தான் என்னால் கேட்க முடியுது. நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லுவேன், மாப்பிள்ளை தங்கமான பையன், உன்னோட வாழ்க்கை நல்லபடியாக அமைச்சுக்கோ. இங்கே வந்து சித்திக்கிட்ட நீ கொடுமையை அனுபவிக்கிறத விட அந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழப்பாரு என்று சொல்ல வனிதா வெடுக்கென்று போனை வாங்கி கொண்டார். தத்துவம் எல்லாம் நல்லா தான் இருக்கு, நல்லது சொன்னா எங்க புரிய போகுது? உன் தங்கச்சி ஊருக்கு அங்கதான் வரேன்னு சொன்னா பாத்துக்கோ என்று கூறிக்கொண்டே போனை கட் செய்து விட்டாள். ஷான்விக்கு என்ன செய்வதென்று புரியாமல் உள்ளுக்குள் வேதனைப்பட்டாள்.
சித்தியின் கொடுமையை நினைக்கிறதா, என்னுடைய எதிர்காலத்தை நினைக்கிறதா, என் குழந்தைய நான் எப்படி பார்த்துக்க போறேன், என்னோட வாழ்க்கை இப்படியே போகுமா என பலவாறாக சிந்தித்த அவளது சிந்தனையை அக்னிவ் கலைத்தான். நான் பொறுமையா சொல்றேன், இந்த குழந்தைக்காக நாம சேர்ந்து வாழலாம். இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா, உன்னோட விருப்பம் இல்லாம உன் பக்கத்துல கூட இனி நான் வரல. நானும் மனுஷன்தான். உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கும் தெரியல. ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோ. இது ஒன்றும் காதல் திருமணம் இல்லை. என்னுடைய குடும்ப சூழ்நிலையால நான் எடுத்த ஒரு தவறான முடிவு, அவ்வளோதான். அதுக்காக உங்க வாழ்க்கையை அழிக்கிற அளவுக்கு நான் சுயநலவாதி இல்லை. சில காதல் திருமணத்திற்கு பிறகுதான் தொடங்கும். நம்முடைய தவறுகளை ஏற்றுக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா அதிலிருந்து வெளிவந்து நமக்கான ஒரு வாழ்க்கையை வாழ முயற்சி செய்யலாம் ஷான்வி. இதெல்லாம் சினிமாவுக்கு தான் நல்லா இருக்கும், நிஜ வாழ்க்கைக்கு இல்லை. ஒரு ஆண் எத்தனை திருமணம் செய்தாலும் ஏற்றுக்கொள்ளும் இந்த சமூகம். ஒரு பெண் மறுமணம் செய்தா இன்னும் கேவலமா தான் பேசுது. இந்த பெண்ணை தூக்கி வச்சு யாருமே கொண்டாடுறதில்ல. நீங்க கேள்விப்பட்டதில்லையா என்றாள். நானும் எத்தனையோ விஷயங்களை பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். சமூகம் தவறான கண்ணோட்டத்தோட பார்க்குது என்பதற்காக நம்ம வாழ்க்கையை நம்ம இழந்துட்டு நிற்கக்கூடாது. கஷ்டப்பட போகிறது நம்ம தான், சமூகம் இல்லை. தப்பா சொல்கிற அந்த 4 பேர் இல்லை. நீங்கள் சொல்கிற வார்த்தையெல்லாம் வசனத்துக்கு மட்டும்தான் நல்லா இருக்கும். உனக்கு நடந்த விஷயம் நமக்கு மட்டும்தான் தெரியும். உன்னோட குடும்பத்துக்கோ என்னோட குடும்பத்துக்கோ யாருக்குமே தெரியாது. அது அப்படியே இருந்துட்டு போகட்டும். நம்ம வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலையும் இதை பற்றி ஒரு வார்த்தை கூட நானும் பேச மாட்டேன், நீயும் பேசக்கூடாது. குழந்தைக்காக நாம் சேர்ந்து வாழலாம் என கனிவோடு பேசினான். என்னோட மனசாட்சி என்னை கொன்னுடும். என்னை பொறுத்தவரை ஹர்ஷத் கூட நான் சேர்ந்து வாழ்ந்தது தான் சரியான வாழ்க்கையோ தவறான வாழ்க்கையோ அது எனக்கு தெரியலை. அதை பற்றி நான் யோசிக்க விரும்பலை. ஒரு குழந்தை அவருக்காக பெற்றிருக்கேன். என் கழுத்தில் தாலியும் கட்டிட்டாரு. நான் உங்கள் அண்ணனுக்கு மனைவி. அவர் உயிரோடு இல்லைனாலும் நீங்கள் என்னை அப்படித்தான் பார்க்கணும். அது ஒரு அக்ரிமெண்ட்டுக்காக நடந்த போலியான திருமணம். அண்ணனும் இப்போ உயிரோடு இல்லை. பெருசாக ஒன்று நீ வாழ்ந்து முடிச்சிடல. அண்ணன் மனைவி அண்ணி தான், இல்லைன்னு சொல்லலை. ஏன் ஊர் உலகத்தில் யாருமே இது மாதிரி திருமணம் செஞ்சுக்கலையா? எனக்கு அது பிடிக்கல, அவ்வளோதான். என்னை விட்டுடுங்க. ஊர் உலகம் பொண்ணை தான் கேவலமாக பேசும். எங்கேயாவது இப்படி நடந்த திருமணத்தில் பெண்ணை உயர்வாக பேசி பார்த்துருக்கீங்களா? 2வது திருமணம் செஞ்ச பெண்ணை மட்டும்தான் எல்லாரும் கேவலமாக பேசுகிறாங்க. அதே சூழ்நிலை இருக்கிற தன் மனைவியை இழந்த ஒரு ஆண் 2வது திருமணம் செய்தா யாராவது தப்பாக பேசியிருக்காங்களா? உயர்வாக தான் பேசுகிறாங்க. இது ஏன் இந்த சமூகம் புரிஞ்சுக்க மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியலை. அப்படிப்பட்ட சமூகத்தோட கருத்தை நாம ஏன் ஏற்றுக்கணும்? அதுக்கான அவசியம் இல்லையே ஷான்வி. இப்போ எத்தனையோ பேர் கணவனை இழந்தவங்க குழந்தையோடு இருப்பவர்களை திருமணம் செய்துட்டு சந்தோஷமாக வாழ்கிறாங்க. அவங்க நல்லா தானே இருக்காங்க. இந்த மாதிரி பெண்கள் இருக்கிற வரை என்றைக்குமே உலகம் மாற போகிறதில்ல. சமூகத்துக்கோட பெயரில் பழியை போட்டுட்டு நீங்கள் நல்லவங்களா மாற நினைக்கிறீங்க, அவ்வளோதான். நான் நல்லவன்னு சொல்லலை. நான் தப்பு பண்ணிட்டேன். தப்பான ஒரு பொண்ணு உங்களுக்கு மனைவியாக வர வேண்டான்னு இப்போ நேர்மையாக போராடிட்டு இருக்கேன். உன் நேர்மையை நீயே வச்சுக்கோ. நல்லா தெளிவாக யோசிச்சு பாரு. இன்னைக்கு பழி சொல்கிற எந்த 4 பேரும் கடைசி வரைக்கும் உன் கஷ்டத்தில் பங்கெடுக்க போகிறாங்களா? யாராவது கூட வருவாங்களா? ஒருத்தர் கூட வரமாட்டாங்க. அடுத்தவங்களுக்காக உன்னோட வாழ்க்கையை நீயே அழிச்சுக்காத ஷான்வி. உனக்கு 2 நாள் டைம் தரேன். உட்காந்து தெளிவாக யோசி. மறுபடியும் விவாகரத்துன்னு வந்து நின்னா அடி தாங்க மாட்டேன் என அக்னிவி சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே ஷான்விக்கு மீண்டும் ஃபோன் வந்தது. மொபைலை பார்க்க சம்யுக்தா என வந்தது. எடுத்து பேசும்போதே, அக்கா, நாளைக்கு நான் ஊருக்கு வரேன். மாமாவை ஸ்டேஷனுக்கு அனுப்பி வை. எனக்கு பொறுமை இல்லை, நானே லீவ் போட்டுட்டேன் என படபடவென நிறுத்தாமல் பேசினாள். இப்போ எதுக்கு அவசரமாக லீவ் போட்டுட்டு இங்கே வரணும் என ஷான்வி சொல்லும் போதே அக்னி மொபைலை வாங்கி கொண்டான். எத்தனை மணிக்கு வரேன்னு சொல்லிடுயர், நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் என்று சொன்னான். தேங்க்யூ மாம்ஸ், ஐ லவ் யூ ஸோ மச். 10 மணிக்கு ஸ்டேஷனுக்கு வந்துடுங்க என்றாள். ஓகே டியர், கரெக்டாக 10 மணிக்கு மாம்ஸ் அங்கே இருப்பேன் என்று சொல்லிவிட்டு ஃபோனை கட் செய்தான். பாரு, உன் தங்கச்சி எவ்வளோ ஜாலியாக பேசுகிறா. இப்போ சொல்கிறேன், இந்த விஷயம் நம்ம 2 பேரை தவிர யாருக்குமே தெரியாது. அது அப்படியே இருக்கட்டும். இதை பெருசுப்படுத்தாத. உண்மையாக சொல்கிறேன், 2 குழந்தையும் சேர்த்து கஷ்டப்படுத்தாத. தயவு செஞ்சு நம்ம 2 பேரோட குடும்பத்தை யோசிச்சு பாரு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா? அவனது முகத்தை பார்க்க, கேளு ஆங்கிரி பேர்ட். நீ ஒரு பொண்ணை காதலிச்ச, அவள் பிரேக்கப்னு உடனே விட்டுட்டு வந்துட்ட. இதான் உன்னோட உண்மை காதலா? இதில் என் மேலே வேற உண்மையாக காதல் வச்சேன்னு சொல்கிறியே, அது எப்படி உடனே இன்னொரு பொண்ணு மேலே காதல் வரும்? அது உயிருக்கு உயிரா? இதெல்லாம் நம்புற அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாள் நினச்சியா? இதுக்கெல்லாம் நான் டென்ஷன் ஆக மாட்டேன். உன்னோட கேள்வி சரியானது, நியாயமானது. நமக்காக வராத ஒருத்தியை பற்றி நினச்சி தாடி வளர்த்துட்டு சுத்த சொல்கிறியா? எப்படி இந்த குழந்தைய விட்டு கொடுக்க சொல்கிற? எங்கள் அண்ணா அம்மா 2 பேருமே என்னை உயிராக பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்காக நான் இதை விட வேற என்ன கைமாறு செய்ய முடியும்? இது அண்ணன் குழந்தை, வேண்டான்னு சொல்கிறவ எனக்கு தேவையில்லை. அதே சமயம் ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக
உன்னோட வாழ்க்கையே பணைய வச்ச உன்னோட அன்பை விட உயர்வானது வேற எதுவுமே கிடையாது. கண்டிப்பா நீ ரொம்ப நல்லவளா இருப்ப. உனக்காக நான் என்ன வேணாலும் செய்யலாம், தப்பு இல்லை. உன்னை மாதிரி ஒரு பொண்ணு கூட இருந்தா லைஃப் நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இப்போவும் சொல்றேன், என்னோட காதல் உண்மையானது. உன் மேல இருக்கிற லவ் உண்மையானது. சாகிற வரைக்கும் இது மாறாது. லவ் யூ ஷான்வி என அவளை தன்வசம் இழுத்து அணைத்தான்.